இந்த வீடியோல பென்சைல் ஆல்கஹால 2-ஃபீனைல் எத்தனோயிக் ஆசிட் வந்து நம்ம வந்து மாத்த போறோம். முதல்ல ஸ்ட்ரக்சர நம்ம வந்து ப்ராப்பரா வரையணும். பென்சைல் ஆல்கஹால் நான் ஆல்ரெடி உங்களுக்கு நான் நெறைய தடவ சொல்லியிருக்கிறேன். நெறைய பேர் பென்சைல் ஆல்கஹால் என்ன பண்ணுவாங்க, அப்படியே ஒரு பென்சில் ரிங்க வரைவாங்க. மேல தூக்கி என்ன பண்ணுவாங்க, ஒரு ஆல்கஹால தூக்கி போட்டுருவாங்க. இது வந்து நமக்கு வந்து தப்பு. இதுக்கு பேர் நமக்கு என்னது, ஃபீனால். இது வந்து நமக்கு வந்து பென்சைல் ஆல்கஹால் கிடையாது. நெறைய பேர் இந்த மிஸ்டேக் பண்ணுவாங்க. எத்தன தடவ சொன்னாலும் திரும்ப திரும்ப அதையே பண்ணுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு பேர் ஃபீனால். பென்சைல் ஆல்கஹால் வந்து கிடையாது. பென்சைல் அப்படின்னாலும் நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தா, இங்க வந்து ஒரு CH2 வந்து இருக்கணும். ஒரு CH2 வந்து இருக்கணும். இதுல வந்து நமக்கு வந்து OH வந்து நமக்கு வந்து அட்டாச் ஆயிருக்கு. இதான் நமக்கு வந்து பென்சைல் ஆல்கஹால். அப்ப இதுலயே நமக்கு என்னதான் மாத்தணும்னு பார்த்தீங்கன்னா, என்ன குடுத்தாங்க? ஃபீனைல் 2-ஃபீனைல் எத்தனோயிக் ஆசிட் குடுத்துருக்காங்க இல்லையா? அப்ப எத்தனோயிக் ஆசிட் அப்படின்னா 2 கார்பன் ஆட்டம் வந்து இருக்குங்க. ஈத்னா எத்தனை 2 கார்பன் ஆட்டம் இருக்கு இல்லையா? அதுல 1 வந்து நமக்கு என்னது ஆசிட். ஓகேவா? இது வந்து எத்தனோயிக் ஆசிட். அப்புறம் 2வது கார்பன் வந்து நமக்கு வந்து ஃபீனைல் வந்து நமக்கு வந்து இருக்குது. அப்ப செகண்ட் கார்பன் நமக்கு என்னன்னா ஒரு பென்சீன் ரிங் வந்து நம்ம வந்து அட்டாச் பண்ணிறணும். அட்டாச் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இதான் நமக்கு வந்து 2-ஃபீனைல் வந்து எத்தனோயிக் ஆசிட். முதல்ல ஸ்ட்ரக்சர் வந்து நீங்க வந்து கரெக்ட்டா எழுத தெரியணும். ஓகேவா? அப்ப எழுதிட்டீங்க. நீங்க இத ஃபீனால் வரைஞ்சிட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இந்த ஸ்ட்ரக்சர கொண்டு வரதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆவீங்க. முதல்ல ஸ்ட்ரக்சர் வந்து நீங்க வந்து ப்ராப்பரா வரையணும். அப்ப பென்சைல் ஆல்கஹால நம்ம வந்து பென்சோயிக் ஆசிட் வந்து நமக்கு வந்து மாத்தணும். இதான் நமக்கு வந்து ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க? இங்க நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம் 1 வந்து நமக்கு வந்து இன்கிரீஸ் ஆயிருக்குது. இங்க நமக்கு வந்து மொத்தம் 7 கார்பன் ஆட்டம் வந்து இருக்குது. பென்சீன் ரிங்ல 6, இங்க ஒரு கார்பன் 7, இங்க நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பென்சீன் ரிங்ல ஒரு 6, இங்க 2 8 வந்து இன்கிரீஸ் ஆயிருக்குது. அப்போ ஒரு கார்பன் ஆட்டத்த வந்து நமக்கு வந்து இன்கிரீஸ் பண்ணணும். ப்ரீவியஸா நம்ம என்ன பார்த்தோம்? நம்பர் ஆஃப் கார்பன் டபுள் ஆக்குறதுக்கு வுட்ஸ் ரியாக்ஷன் வந்து பார்த்தோம். இப்போ நான் எனக்கு இல்ல சார், எனக்கு வந்து ஒரே ஒரு கார்பன் ஆட்டம் மட்டும் இன்கிரீஸ் பண்ணணும் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணணும்? கேசிஎன் கூட வந்து நம்ம ரியாக்ட் பண்ணணும். பொட்டாசியம் சயனைடு வந்து நான் ரியாக்ட் பண்ணணும். ஆல்ரெடி நான் ஒரு ஈக்குவேஷன்ல சொல்லியிருக்கிறேன். சயனைடு எல்லா மாலிக்யூலும் ரியாக்ட் ஆகாது. ஹாலோ ஆல்கேன்ல மட்டும் தான் நமக்கு வந்து ரியாக்ட் ஆகும். ஓகேவா? அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இந்த ஆல்கஹால முதல்ல நம்ம என்ன பண்ணணும்? ஹாலோ ஆல்கேன வந்து நம்ம வந்து மாத்தணும். அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்? பென்சைல் ஆல்கஹால் வந்து நம்ம எடுத்துப்போம். நம்ம முதல்ல வந்து பென்சைல் ஆல்கஹால் வந்து நம்ம எடுத்துருக்கிறோம். அதை நம்ம என்ன பண்ணோம்? ஹாலோ ஆல்கேனா மாற்றணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? தைனைல் கோடு வந்து ரியாக்ட் பண்ணணும். SOCl2 வந்து ஆல்கஹாலையும் நம்ம ஹாலஜனா மாற்றுறதுக்கு பெஸ்ட் மெத்தட் வந்து நமக்கு வந்து தைனைல் கோடு தான் இல்லையா? அப்போ நமக்கு என்ன தைனைல் கோடு வந்து நம்ம வந்து மாற்றுறோம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா CH2Cl வந்து நமக்கு வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? கேசியன் கூட வந்து ரியாக்ட் பண்ணலாம். அப்போ கேசியன் கூட நம்ம ரியாக்ட் பண்ணும்போது அப்போ குளோரின் பதிலா நமக்கு என்ன ஆயிடும்? சயனைடு வந்து நமக்கு வந்து வந்துரும். அப்போ நம்பர் ஆஃப் கார்பன் எடுத்த 1 இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? கண்டிப்பா கேசியன் கூட ரியாக்ட் பண்ணா அது ஆல்ரெடி நான் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறேன். அப்போ நமக்கு என்ன ஆயிடுச்சு? CN வந்து நமக்கு வந்துருச்சு. CN மூலமா நமக்கு ஒரு கார்பன் நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன ஒண்ணுமே கிடையாது. சிம்பிள் தான். ஒரு ஆசிட் பிரசன்ஸ்ல ஹைட்ராலிசிஸ் பண்ணீங்க அப்படின்னா வாட்டர் மாலிகுல நமக்கு ஆட் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆசிட் மாலிகுல் வந்து கிடைக்கும். அப்போ சயனைடு எப்படி வந்து நமக்கு வந்து ஆசிட் மாலிகுலா கன்வெர்ட் ஆகுது அப்படின்றத நான் இன்னொரு ஷார்ட்ஸ் வந்து நான் போடுறேன். ஓகேவா? இப்போ நம்ம என்ன CH வந்து என்ன COH ஆக மாறிடுச்சு. அப்போ சயனைடு நமக்கு என்ன ஆயிடுச்சு? COH வந்து மாறிடும். அப்போ சயனைடை ஹைட்ராலிசிஸ் பண்ணா நமக்கு என்ன கிடைச்சிடும்? ஆசிட் வந்து கிடைச்சிடும்.